வணக்கம். நான் உங்கள் ஜென்சி குருஜி. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யூடியூப்பில் நமக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட பொண்ணுக்கு எப்போது கல்யாணம் அப்படின்றது. ஸோ அதை நான் பார்த்தேன். ஸோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, பார்த்திங்கன்னா அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜானகி வாசன். ஓகே, அவர் வந்து அவங்க பொண்ணு கன்னிராசி 2/12/1999 11:35 AM பெங்களூர் வென் மேரேஜ்னு கேட்டிருக்காரு. ஓகே, அவங்க வந்திருக்கிறது லக்னம் வந்து லக்ன சந்தியில் இருக்குது. மேக்ஸிமம் அவங்க பார்த்தீங்கன்னா லக்ன சந்தியில் தான் வந்திருக்கு. லக்ன சந்தியில் இருக்குது. குரு வந்து 3ஆம் இடம் 4ஆம் இடம் சனி லக்னம். சரி, ஓகே. இவங்க கண்டிப்பாக சொல்கிற மகர லக்னமாக தான் இருப்பாங்க. இந்த மகர லக்னத்தில் ஏன்னா டிகிரி அடிப்படையில் 0 டிகிரியில் இருக்கும்போது இவங்க வந்து 1 நிமிஷம் 3 நிமிஷம் முன்னாடி பிறந்ததுனால இது 29 டிகிரியில் விழுந்திருக்கும். இந்த லக்னத்தில் செவ்வாயோட இருக்காங்க. அதே மாதிரி சனியோட பார்வையில் இருக்குது. 11 12 10ஆம் பார்வையாக இருக்குது சனியோட பார்வை. அதே மாதிரி ராகு கேதுக்கள் வந்து லக்னத்துக்கு 1-7 அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ராசிக்கு 8ல் சனி, செவ்வாயோட பார்வை 1 2 3 4 8ஆம் இடம் செவ்வாய் சனி இறைப்பால் பார்வையில் 1 2 3 4 5 5ஆம் இடத்துல செவ்வாய் சனி. ஸோ 5ஆம் பாவம் கெட்டு போச்சு. ராசிக்கு 5ல் வந்து கெட்டிருக்கு. ஆனால் குரு நல்லா இருக்கார். குரு வந்து நல்லா இருக்கிறனால ஓரளவுக்கு தப்பிச்சு பிழைக்குது. அதே மாதிரி லக்னத்துக்கு 5ஆம் இடம் 1 2 3 4 5 5ஆம் இடம். இந்த 5ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா அவர் வீட்டுக்கு அவர் மறைஞ்சு உட்காந்துருக்கார். ஸோ எந்த விதத்தில் பார்த்தாலும் இவங்களுக்கு 29 அந்த வயசில் தான் மேரேஜ் நடக்கும். லேட் மேரேஜ் தான் நடக்கணும். அப்படி நடந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எதுவும் மேரேஜ் பண்ணாங்கன்னா பிரிவினை ஏற்படுத்தி விட்டுரும். இவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கன்னிராசியில் இருக்கிறனால கன்னிராசியில் இது போயிட்டுருக்கு அஷ்டமச்சனி. இப்போ கண்டச்சனி போயிட்டுருக்கு. இன்னும் வந்து 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அது அஷ்டமச்சனி ஆயிரும். ஸோ வந்து இது ஒரு ப்ராப்ளம். எப்படி பார்த்தாலும் இந்த சிஸ்டருக்கு இவங்க அப்பா கேட்குறாங்க. ஸோ நல்லது நடக்கணுன்றக்காக நான் சொல்கிறேன், லேட் மேரேஜ் பண்ணுங்கள். பொண்ணு இப்போதைக்கு வந்து டைவர்ஷனில் இருக்காங்க, மனக்குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி என்ன பண்ணணுங்கிறத கால்குலேட்டிவாக முடிவெடுங்க. முட்டாள்தனமான முடிவு எடுத்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்கள் ஜென்சி குருஜி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.